பானிபூரி வித்தே மாசம் 50,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். ரெசிபிஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அவங்களே கத்தும் கொடுத்துருவாங்க. இந்த ஃபுல் செட்டப்போட பிரைஸ் வெறும் 55,000 தான். இந்த வீடியோல சொல்றது உண்மைதானா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டீம் மூலமா அவங்கள கான்டாக்ட் பண்ணோம். நம்ம டீம் கிட்ட அவங்க என்ன பேசினாங்கன்றத நீங்களே கேளுங்க. PhD பானிபூரிங்களா? ஷார்ட்ஸ் யூடியூப்ல நான் பார்த்தேன். இப்போ PhD பானிபூரி ஃப்ரான்ச்சைசின்றது ஒரு 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலே போதும். அங்க இருக்கிற எல்லா திங்ஸுமே நம்ம இந்த பேக்கேஜ்ல வந்துடுற மாதிரி சொல்றீங்க. அது உண்மையிலே 50 தானா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா 35, 55 ரெண்டு பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் சார். சரி. ஸோ பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கார்ட்டோட சைஸும் கிளைமேட்ஸும் டிஃபர் ஆகும். ஓகே ஓகே. பட் அந்த ஃப்ரான்ச்சைசி அமௌண்ட் வந்து 50,000 அதுவே ஓகே தான், போதும் தான். கரெக்டா? இது லெஜிட்டான ஒரு விஷயம். உண்மையிலேயே ஒரு நாளைக்கு 6,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்றத அவங்க நம்ம கிட்ட உத்தரவாதத்தோட சொன்னாலும் கூட, ஒரு பிசினஸ் ஓனரா ஒரு பிரான்ச்சைசில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நாம சில விஷயங்களை கவனமா பார்க்கணும். நம்மளுடைய லொகேஷன், அந்த இடத்துக்கு வரக்கூடிய கிரௌட் எப்படி இருக்கு, கிளைமேட்னால நம்மளுடைய பிசினஸ் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும் அல்லது ஆகாது அப்படின்ற விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்ல, நீங்க இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சைசில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதெல்லாம் செக் பண்ணும் அப்படின்ற செக் லிஸ்ட்டை நான் பின்டு கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க.